இல்ல இந்த இங்கிலாந்து இந்தியாட்ட செமிஃபைனல்ல தோத்து போட்டியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த தோல்விக்கு ஆரம்பத்திலேயே இங்கிலாந்து செஞ்ச ஒரு மிஸ்டேக் தான் போட்டியை கோட்டை விட்டதற்கான மெயினான காரணமா நான் சொல்லுவேன். இதை போட்டி நடக்கும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆனா அடுத்தடுத்து நடைபெற்ற பரபரப்பான சம்பவங்களால அது மறக்கடிக்கப்பட்டிருக்கும். அது என்ன? சரி, இப்போ வளமையான காரணங்கள், இந்தியா ஜெயிக்கிறதுக்கும் இங்கிலாந்து தோக்குறதுக்கும் வளமையான காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஹாரி ப்ரூக்கோட கேட்ச அக்சர் பட்டேல் ரன்னிங்லேயே போய் டைவ் அடிச்சு பிடிச்சத ஒரு காரணமா சொல்லுவாங்க. அதுவான்னு கேட்டா இல்ல. ரெண்டாவது, போட்டியுடைய அழுத்தமான நேரத்துல வில் ஜாக்ஸோட கேட்ச அதே அக்சர் பட்டேல் சிக்ஸர் லைன்ல ரன்னிங்லேயே போய் எடுத்து சிவம் துபேட்டை தூக்கி போட்டு அந்த கேட்சை எடுப்பாப்ல. அதுவும் நம்ப முடியாத கேட்சா இருக்கும். அதுவான்னு கேட்டா இல்ல. மூணாவது, போட்டியோட 18வது ஓவரை பும்ரா செம்மையா போட்டு வெறும் 6 ரன்கள் மட்டும்தான் விட்டு கொடுப்பாப்ல. இது போட்டி ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா எல்லாரும் சொல்லுவாங்க. அதுவான்னு கேட்டா இல்ல. அதே போல 19வது ஓவரை ஹர்திக் பாண்டியா சரியா போட்டு வெறும் 9 ரன்களை மட்டும் கொடுத்து சாம் கரனோட விக்கெட்டை எடுப்பாப்ல. அதுவான்னு கேட்டா இல்ல. அதே போல கடைசி ஓவர்ல செஞ்சுரி அடிச்சு நின்னுக்கிட்டு இருந்த ஜேக்கப் பேத்தல் ரன் அவுட் ஆவாப்ல. அது ஆட்டத்தோட முக்கியமான திருப்பு முனையா எல்லாராலும் பார்க்கப்பட்டது. நம்ம சொல்றது அதுவான்னு கேட்டா இல்ல. என்னையா எல்லாத்தையும் இல்ல இல்லண்டா, அப்ப என்னதாயா நீ சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டா, போட்டியோடைய ஆரம்பத்திலேயே சஞ்சு சாம்சன் 10 ரன்ல லட்டு மாதிரி ஒரு கேட்ச் ஒன்று கொடுப்பாப்ல. கரெக்டா ஹாரி ப்ரூக் கையிலேயே விழுங்கும். அப்படியே அந்த கேட்சை விடுவான் மனுஷன். 10 ரன்ல விடுவான். அதன் விளைவு அதன் பிறகு 89 ரன்களை அடிப்பாப்ல. 42 பந்துக்கு 89 ரன்கள் அடிப்பாப்ல சஞ்சு சாம்சன். அந்த 10 ரன்ல இருந்து பிளஸ் 80 ரன்கள் அடிப்பாப்ல. அந்த கேட்சை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அடிச்சு சொல்றேன், இந்தியா 210 220 ரன்களை தாண்டி இருக்க முடியாது. மேக்சிமமா 210 220 ரன்கள் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்து ஆடின ஆட்டத்துக்கு ஈஸியா இந்தியாவை பொட்டலம் போட்டு செமிஃபைனலை ஜெயிச்சு ஃபைனல் போயிருந்திருப்பாங்க. இந்த ஹாரி ப்ரூக் தான் என்னை கேட்டா இங்கிலாந்தோட தோல்விக்கே காரணம்னு நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலேயே போட்டியை கோட்டை விட்டதற்கான மெயினான ரீசன் எது அப்படின்னா இந்த சஞ்சு சாம்சனுடைய கேட்ச் தாங்க. இது சரியா இல்லையா அப்படிங்கிறத பின்னூட்டங்கள்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.